அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் நம்ம பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்லேருந்து ஆரம்பிச்சிடலாமே. எந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் சொல்லிட்டாங்க, பாகிஸ்தான் உங்களை நான் பொழக்க போகிறேன்ட்டாங்க. முட்டைக்க போகிறோம் உங்கள் கதையை. எப்படி அதுவும் காபூலில் நீங்கள் போர் விமானத்தின் மூலம் தாக்கல் நடத்துறீங்கன்னா என்ன உங்களுக்கு தெனாவட்டிருக்கோம், யாருக்கிட்ட எங்கே மோதி இருக்கீங்கன்னு அந்த ஒரு பக்கம் மிரட்டல். இந்த பக்கம் பாகிஸ்தான் எங்களுக்கு தெரியும், இதெல்லாம் யார் பின்புலமாக இருந்தால் இயக்குறாங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும், இந்தியா தான் காரணம்னு இந்தியா மீது சொல்ல. இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் மொத்தாக்கி அவர்கள் யாருங்க, ஆப்கானிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் இங்கே வந்தார் இல்லையா, அவர்கிட்ட பெரிய அளவுக்கான ஒப்பந்தம். இந்த சம்பவம்லாம் பார்க்கும்போது அருமையாக இருக்கிறது, சூப்பராக இருக்கிறது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய முழுமையான நிகழ்வுகள் அப்படியே பார்த்துட்டேன். இன்றைக்கி ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க, சொல்லி வச்சு தாக்கல் நிகழ்த்தினாங்க. ஏன்னா சமீப காலமாகவே உக்ரைன் ரஷ்யாவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்கல் நடத்தி விட்டு கொக்கரிக்க கொண்டிருந்தது. காலையில் கோழி கூப்பிட்ற மாதிரி கொக்கரிச்சிட்டு இருந்தாங்க. அந்த கொக்கரிப்புக்கு ரஷ்யா அடுத்து உங்ககிட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்றதை மறந்துடாதீங்கிற மாதிரி நினைவுபடுத்தியிருக்காங்க. இது மூன்றாவது தாக்குதலாக கூட நம்ம பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் சற்று தள்ளி நம்ம காசா நிகழ்வையும் பார்த்துடலாம். அடிஷ்னலாக அந்த நோபல் பரிசு ஒரு வழியாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யார் அவங்கள பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அடிஷ்னலாக அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். ஸோ வீடியோவில் போகிறது முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். நோபல் பரிசு பார்க்க போகிறதுக்கு முன்பு ஒரு மிரட்டலான பதிவை பார்த்துடலாமா. எடுத்த உடனே எல்லா படத்துலையும் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு சீனு அப்படி மிரட்டலான சீனை போட்டு அதுக்கப்புறம் ஒரு வருடத்திற்கு முன்பு அப்படின்னு அப்படியே படம் ஸ்மூத்தாக போகும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், எடுத்தோன்னு மிரட்டல் பதிவு அப்படியே உங்களை ஈர கொலையெல்லாம் நடுங்குகின்ற ஒரு பதிவு பார்த்துட்டு தான் நம்ம போக போகிறோம். காரணம் தெரியுமா, இப்படி ஒரு மிரட்டல் யார் தெரியுமா விட்டது, துருக்கி அதிபர் எர்டகன் அவர்கள். ஏன் தெரியுமா இவ்வளோ அழுத்தி சொல்கிறேன், இன்றைக்கி ரொம்ப பயங்கரமாக சொல்லிட்டார். நீங்களே பாருங்கள், இஸ்ரேல் மறுபடியும் ஏதாவது இனப்படுகொலை அப்படி இப்படின்னு அந்த ஏரியா பக்கம் ஏதாவது நிகழ்ந்தது அப்படின்னா ரொம்ப சிவியராக பாதிக்கப்பட்டுருவீங்க. கான்சிக்வன்சஸ் ரொம்ப சிவியராக பாதிக்கப்பட்டுருவீங்க. அவ்வளோதான். எத்தனை நாள் கடும் கண்டனம் தெரிவித்த எனக்கு வேலையை வச்சிடாதீங்க, இஸ்ரேல் முடிச்சிடவன்றாரு. என்ன பண்ணுவாருன்னு தெரியலையே. நார்மலாகவே தலைவர் இப்படி ரொம்ப டென்ஷன் ஆக மாட்டார், எமோஷனல் ஆக மாட்டார். ஆனால் இப்போ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். கூட இருக்கிற தலைவரே கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க, இவ்வளோ எமோஷனலாக பேசினா எப்படிங்க, இருந்தால் தண்ணி குடிங்க அப்படின்னா கூட இல்லை இஸ்ரேலில் நான் மிரட்டி தான் அந்த டைம் பொழக்க போகிறேன்னு இருக்கிறாங்க. என்ன நடக்க போதோ தெரியல. அதனால் இந்த மிரட்டல் பதிவோடு நம்ம அப்படியே உள்ளே போயிடலாம். என்ன பண்ணுவார், அவ்வளோதான். துருக்கி களத்தில் இறங்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா ஒரு வேளை, இல்லை ஓடி ஐயா நான் தெரியாமல் கொஞ்சம் வாக்கு கொடுத்துட்டு ஏதாவது என் வாக்கை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவாரா? இதற்கான பதில்கள் உள்ளே இருக்குது. அதற்காக நம்ம எந்த தலைவரையும் யாரையும் நம்ம சாதாரணமாக எடை போட்டு விட முடியாது. ஒரு சாதாரண ஆளாக அவர், ஏன்னா அவருக்கு எதிராக இப்போ எதிர்கட்சிகள்லாம் போர்க்கடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா பின்புலமாக இருந்து ஏகப்பட்ட சதி வேலை செஞ்சிட்ருக்கிறாரு. இன்றைக்கி காசா ஒன்றும் இல்லாமல் பண்ணி வச்சுட்டாருன்ற மாதிரி அவர் கொஞ்சம் விமர்சனத்தை தூர்வார ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு முன்ன ஏதாவது ஒன்று இந்த ஃபேஸ் டு பேச்சுவார்த்தை ஃபெயிலர் ஆகி மறுபடியும் இஸ்ரேல் தாக்கல் ஏதாவது நடத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முன்கூட்டியே ஒரு பிட்டை போட்டு வச்சிருக்கிறாரான்னு பார்க்கலாம். சரி, அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம கடைசியாக பேசிக்கலாம். ஏன்னா மிரட்டல் பதிவு முடிஞ்சிருச்சு. ஒரு வருடத்திற்கு முன்புன்னு அப்படியே நம்ம ஃப்ளாஷ்பேக்கு போகிறோம். ஃப்ளாஷ்பேக் என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கி நோபல் பரிசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவர் பேர் மரியா கொரினா மச்சோடா. மரியா கொரினா மச்சோடா அவர்களை நம்ம பெருசாக பேசணும்னா, ஒரு 6 மாதத்திற்கு முன்பு வெனிசுலாவில் தேர்தல் நடந்தது. பைடன் அரசாங்கம் தான் இருந்தது. மச்சோடா அவர்களுக்கான வரவேற்பு பிரகாசமாக இருந்தது. அங்கே அமெரிக்காவுடைய அரசாங்கம் பயங்கரமாக ஆதரவுலாம் கொடுத்தாங்க. அப்போ நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் வெனிசுலாவுடைய அதிபர் என்ன சொன்னார்னா, நேரடியாக ஃபண்டிங் களத்தில் இறங்கி அமெரிக்கா இதன் மூலியமாக இங்கே மிகப்பெரிய அளவுக்கு ஸ்தாபிக்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எலான் மஸ்க் அவர்கள் நேரடியாகவே மச்சோடாவுக்கு மிகப்பெரிய ஆதரவு தெரிவித்தார். ஆன்லைன்லேயே கேம்பிங்லாம் பண்ணார். இங்கேருந்து வெனிசுலா மக்களே உங்களுக்கு சுதந்திரம் வேண்டும் என்றால் நீங்கள் மச்சோடா அவர்களுக்கு வாக்களியுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஆல்மோஸ்ட் பைடன் அவர்களும் வெளிப்படையாகவே அவருக்கு வாக்கு சேகரித்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு முக்கிய பிரமுகர். அப்ளிகேஷன் போடும்போதே அங்கே இருக்கக்கூடிய இராணுவம்லாம் யாருமே கை கொடுக்கல. ஆக்சுவலாக அங்கே என்ன நடந்தது அப்படின்னா, வாக்கெடுப்பு இதெல்லாம் நடத்தினாங்கல்ல, அதில் பெரும்பாலியாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் நடத்தப்பட்டதில் இவங்க சார்பாக அப்ளிகேஷன் கேன்சல் பண்ணனாலுமே இருந்தாங்க. ஆனால் ரொம்ப குறைவான வாக்கு பெற்றாங்க, ஜெயிக்கலை.
ஆனால் அந்த வாக்கு என்பது வந்து குறைவான வாக்கு அப்படின்னா ரொம்ப கம்மியாக நினச்சிக்காதீங்க. மதுரா அவர்களுக்கு கொஞ்சம் டஃப்பெல்லாம் கொடுத்தாங்க, இல்லைன்னா சொல்ல முடியாது, நிறையவே டஃப்பெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் மதுரா அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அமெரிக்கா வந்து இந்த வெற்றியை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நீங்களே ஆள் செட் பண்ணி நீங்களே அந்த போலிங் ஸ்டேஷன்லாம் வந்து நீங்கள் அபலீகரம் செய்து நீங்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டிங்கிற மாதிரி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்புறம் இந்த அம்மா என்ன பண்ணாங்க, பெரிய ஒரு போராட்டம் மேற்கொண்டாங்க வெனிசுலாவுக்குள்ளார. அப்புறம் தான் வந்து கைது செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அப்படி இப்படியே கொஞ்சம் சாதுவாயிடுச்சு. சரி, இப்போ நோபல் பரிசினுடைய கமிட்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்கன்னா, அங்கே வெனிசுலா மக்கள் வந்து காலமாக சர்வாதிகாரியின் பிடியில் வந்து நசுக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்காக, ஒரு ஜனநாயகத்தை மலர வைப்பதற்காக இந்த பாபெரும் முயற்சி மேற்கொண்டிருக்கிற இவங்களுக்கு வந்து இந்த நோபல் பரிசு வந்து தகுதியான நபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இது வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு கொடுக்கல அப்படின்னு இந்த பக்கம் ஒரு டீம் வந்து ஆதகமாக அமெரிக்க தரப்பில் சொல்லப்பட்டிருந்தா கூட, கடைசியில் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த விருதுனால அந்த ஏரியாவில் அமைதியும் சாந்தம் மலர வேண்டும், உங்கள் கொஞ்சம் உயிரையும் பார்த்துக்கோங்க, சேஃபாக இருங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தார். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னாங்கன்னா, ஏதோ ஒரு வகையில் அந்த ஏரியாவில் அமைதி ஏற்படுத்துவதற்காகவா இல்லை ஆக்கிரமிப்பதற்காகவா அப்படின்ற ஆங்கிளுக்கு நம்ம பார்க்கலாம் நோபல் பரிசு. ஏன்னா அமெரிக்கா வந்து ஒரு பெரிய பிளானில் இருந்தாங்க, ஒன்று ட்ரம்ப்புக்கு கொடு, இல்லைனா வெனிசுலாவை எங்கள் கைக்கு வர மாதிரி ஏதாவது ஒன்று பிளான் பண்ணுன்ற மாதிரி செஞ்சாங்களான்றது இன்னொரு கேள்வி. ஏன்னா இவ்வளோ அன்பும் அக்கறையும் ஒரு நாட்டில் ஜனநாயகத்தை மலர வைப்பதற்காக நோபல் பரிசு கொடுக்கிறீர்கள் என்றால், அப்போ ரொமானியா என்ன நடந்தது? ரொமானியாவில் வந்து இப்போ ஆளுகின்ற அரசாங்கம் இருக்காங்கல்ல, ஆல்மோஸ்ட் அவங்க வந்து தோக்க வேண்டிய சூழ்நிலை. கடைசி நேரத்தில் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் எலெக்ஷன் அப்படின்னா எதிர்கட்சியை வந்து முழுமையாக முடக்கி அவங்கள ஒடுக்கி ஓட்டு போட முடியாமல் பண்ணி கடைசியில் அவங்கள கைது பண்ணி நீங்கள் வந்து சூழ்ச்சி செஞ்சு ஐரோப்பாவை சொல்கிறேன் நான், சூழ்ச்சி செஞ்சு நீங்கள் ஜெயிச்சிங்க. அப்போ அங்கு ஜனநாயகம் மலர்ந்து விட்டது. எதிர்கட்சிகளை முடக்கி அவர்களை கைது செய்து அந்த அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணி அதை வந்து முடிச்சிங்க. அவர் காரணம் என்னென்னா, நான் வந்தால் நேட்டோ நாடுகள் கண்டிப்பாக இருக்காது, ஐரோப்பாவுடைய கனவுகளை முறியடிப்புன்னு சொன்ன ஒற்றை காரணத்திற்காக நீங்கள் பண்ணீங்க. அப்போ இது ஜனநாயகத்தை மலர வச்சிட்டிங்க. எங்கள் மால்டோவா என்னங்க ஆச்சு? கடைசி நேரத்தில் நாளைக்கு தேர்தல் அப்படின்னா இன்னைக்கு காலையில் வேட்பாளருடைய புகைப்படங்கள் நீக்கப்படுகிறது, அனைத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு வெற்றி மாபெரும் வெற்றின்றீங்க. அந்த பக்கம் ஸ்லோவாக்கியாவை நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் கடைசி நேரத்தில் என்ன பண்ணீங்க? எல்லாமே என்னென்னமோ சித்து வேலைகள்லாம் செஞ்சீங்க, ஜெயிக்க முடியல. அப்போ நோபல் பரிசு கொடுக்குற நீங்கள் வந்து இங்கெல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள், இங்கெல்லாம் ஜனநாயகத்தை நீங்கள் மலர வச்சிட்டிங்களா? இவளை ஏன் பிரான்ஸுக்கு அதிபர்கிட்ட கேட்கலாமே, பெரும்பான்மை இல்லைன்னா கூட தொடர்ந்து தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அடுத்தடுத்த பிரதமர்களை நியமித்து கொண்டே இருக்கிறாரு. இப்போ பாருங்கள், அடுத்த பிரதமருக்கு வந்துட்டார். ஏற்கனவே இப்போ ஒரு பிரதமர் நியமித்து 28 நாள் கூட இல்லை, ஐயா என்னை விட்டுருங்க, என்னை ஆளை விட்டுருங்கன்னு கிளம்பி ரிசைன் பண்ணார். திரும்பி இப்போ நான் கேள்விப்படுறேன் இப்போ ஒரு பிரதமரை சூஸ் பண்ணுறாருன்றாங்க. அப்போ என்ன இதெல்லாம் என்ன ஜனநாயகத்தை மலர்ந்துருச்சு? பெரும்பான்மையே இல்லைனா கூட தனது சர்வ அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு நியமித்து வைத்திருக்கிறாரு, இதெல்லாம் கரெக்டா? அப்போ ஜார்ஜியாவில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அங்கே ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்தால் கூட உங்கள் ஆளுங்கள்லாம் பெரிய அளவுக்கு பகையை மூட்டி பெரிய அளவுக்கு அங்கே அந்த கிளிச்சர் ராகுலோ யாருங்க இல்லை, அவர் வந்து இங்கே துருக்கியில் ஜார்ஜியாவில் ஒரு அம்மா ஒன்று இருந்தது, அந்த அம்மா வந்து ரிசைனே பண்ண மாட்டேன்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் பெருசாக வந்து இப்போ ரீசெண்டாக கூட போராட்டம் பண்ணாங்க. அதையெல்லாம் உள்ளே போய் ஆட்டையே போகிறீங்க. இல்லை, என்ன இது நியாயம்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நோபல் பரிசு கொடுக்கறதுனால ஏதோ நாங்கள் கரெக்டான சூஸ் பண்ணிவிட்டு அப்படின்னு நினைக்கிறீங்களே நீங்கள். இது வந்து முழுக்க என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்டென்ஷனை திருப்பி ஏதோ உங்கள் ஜனநாயகத்தை மலர வச்சிட்டாங்கன்னு அதற்காக நான் தப்பு சொல்லவில்லை. ஆனால் இப்படி ஒரு பரிசு கொடுப்பதனால் சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய ஜனநாயகம் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது, நாங்கள் எல்லாம் யோகியமாக இருக்கிறன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டுறீங்க பார்த்தியா, அதுதான் டேஸ்தனம் அப்படின்றது. அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஏன்னா எனக்கு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி இந்த இதை கொடுத்ததை விட நோபல் பரிசுன்ற ஒரு கான்செப்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி பொலிட்டிக்கல் ரீசனுக்காக கொஞ்சம் கொண்டு போகிறாங்களோ அப்படின்ற ஆங்கிளையும் பார்க்க முடியுது. சரி, அதுக்கப்புறம் மதுரா அவர்கள் அது புலம்பி தள்ளுறாரு. நிக்கோலஸ் மதுரா அவர்களும் அவரும் சாதாரண ஆள் கிடையாது, அவர் சித்து வேலை ஏகப்பட்ட செஞ்ச ஆள் தான். அவர் என்னன்றாரு, கடைசியில் வந்து நீங்கள் ஜியோனிஸ்ன்ற பாருங்கள் ஜூஸுக்கு வந்து கொடுத்துட்டீங்க பெரிய அளவுக்கு. ஏன்னா இந்த அம்மா வந்து ஒரு தடவை என்ன பண்ணாங்க, மட்டாக்கி அவர்கள் வந்து கடிதம் ஒன்று எழுதினாங்க நெதன்யாகு அவர்களுக்கு. அந்த கடிதத்தில் என்னென்னா, நெதன்யாகு அவர்களே, நீங்கள் எப்படி காசாவை வந்து ஒரு ஃப்ரீடமாக
ஒரு இது இல்லாமல் படைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அதே அன்பும் அக்கறையும் வெனிசுலாவிலையும் இருக்கணும். அப்போ வெனிசுலாவில் மீதும் வந்து நீங்கள் போர் புரியணும், வாங்க வெனிசுலாவுக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ இன்றைக்கி அவர் என்ன கேட்குறாருன்னா, அப்போ நெதன்யாகு அவர்கள் காசா மீது தாக்குதல் நடத்ததை நியாயப்படுத்தி ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா, அப்போ அது ஓகேவான்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க. சரி, அது அரசியல் விளையாட்டில் ஏதோ பண்ணுறீங்க, ஆனால் எனக்கு இந்த கான்ட்ராவர்சியில் எல்லாம் சுற்றி வளைச்சி கடைசியில் எங்கே போய் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நான் இன்னொரு விஷயமும் உங்ககிட்ட ஒரு சின்ன தவறு செஞ்சுட்டேன். அதாவது பேச்சுவார்த்தை நடத்தினது அமெரிக்கா சார்பாக விக்ஸாப் அவர்கள் வந்து இன்னொரு வந்து கொஸ்டினர் யார் அப்படின்னா ட்ரம்ப்போட மருமகன். அப்படின்னா இவாங்கா ட்ரம்ப் இருக்காங்களே, அவங்க பெரிய பொண்ணு, அவங்க இன்னைக்கு ரொம்ப ப்ரைஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அப்பா தேங்க்யூப்பா, உங்களால் இந்த பூ உலகில் அமைதி மலர்ந்து விட்டது, உங்களுக்கு ஒரு நன்றி, எங்கள் கணவரும் சிறந்த முறையில் வந்து வேலை செய்திருக்கிறார், நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் அது அவங்க கணவர் வந்து யார் அப்படின்றத வந்து ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன். அவர் கணவர் வந்து பிறந்தது இங்கே தாங்க, இஸ்ரேலில் தாங்க பிறந்தார். அதுக்கப்புறம் அங்கே அமெரிக்காவில் போயிட்டு அங்கேயே இருந்தார். அதுக்கப்புறம் அங்கேயே வளர்ந்தார், அங்கேயே கல்யாணம் பண்ணார். இப்போ முழுக்க அவர் ஜியூஸ் தான். அப்போ இஸ்ரேல் சார்ந்து தான் இருப்பார்ன்றதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இனி இஸ்ரேலுக்கான நன்மைகள் பெரிய அளவுக்கு பயக்கும், அமெரிக்காவின் அரசாங்கத்தால் நேரடியாகவே நன்மை பயக்கும். ஏன்னா ட்ரம்ப் அவர்களும் சரி, இனி இந்த கொஸ்டினர் அவர்கள், ஏன்னா மருமகம் பேச்சை வந்து எப்போவுமே கேட்பாங்க. நீங்கள் வந்து நான் என் டேட்டில் எங்கே சொல்கிறேன்றதே நீங்கள் வந்து பயங்கரமான கில்லாடி நீங்களாம். நான் எதுக்கு சிரிக்கிறேன் அப்படின்றது நீங்கள் பார்ப்பீங்க. சமீப காலமாக பையனை விட உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவரை விட மருமகனுடைய அந்த கெத்தும் சரி அந்த அதிகாரம் சரி நிறையா இருக்கும் அப்படின்றதுல நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க நீங்கள். சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட். இப்போ நம்ம எங்கே போகிறோம், நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு போகலாம். ஆப்கானிஸ்தான் காலையில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், அதிகாலையில் காபூலில் ஒரு 6 இடத்துல பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் ஒரு 6 இடத்த டார்கெட் வைத்து ராக்கெட் தாக்கல் நிகழ்த்துறாங்க. காரணம் என்ன சொன்னாங்க, தெகரிக்கிய தாலிபன்கள் அந்த இடத்துல ஒளிந்திருக்காங்க அதனாலன்னு சொல்லிட்டாங்க. பட் ஆப்கானிஸ்தான் அரசாங்கம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த இடத்துல யாருமே இல்லை, பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள், குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்த மக்கள் மீது அந்த தாக்கலை நிகழ்த்தி விட்டீர்கள், இனி உங்களை பொழக்க போகிறேன்ட்டாங்க, களமெட்டில் உங்களை பொழப்பது உறுதி அப்படின்ட்டாங்க இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் தரப்பில். அதுவும் ஆப்கானிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, இனி நீங்கள் வந்து அடுத்த ஒரு வாரம் ஃபுல்லாக வானத்தையே நோக்கி காத்துட்ருக்க வேண்டியது இருக்கும், நீங்கள் வெயிட் அண்ட் சி, எங்களுடைய பவரை நீங்கள் வேறு ஆசைப்பட்டுட்டீங்க, அதனால் எங்கள் பவர் என்னன்னு நான் பாகிஸ்தானுக்கு காட்ட போகிறேன் அப்படின்ட்டாரு. சரி, இது அங்கேருந்து வர டைலாக்கா. இப்போ முத்தாக்கி யாருங்க, முத்தாக்கி அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரு, ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர். 2021 அப்புறம் இப்போ தான் வராங்க, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். ஏன்னா ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் அவ்வளோ எந்த நாடுக்கும் போனதில்லை அவங்க, ஏன்னா அவங்க பெருசாக யாரும் ரெகனைஸ் பண்ணல. இப்போ ரீசெண்டாக அங்கே ரஷ்யாவுக்கு போயிருந்தாங்க. ரஷ்யாவுக்கு போயிட்டு ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய ஏர்பேஸை வந்து அமெரிக்கா மிரட்டி கேட்டதாகவும், அதை வந்து இனி எந்த சூழ்நிலையும் கொடுக்க மாட்டேன்ற மாதிரிலாம் இந்தியாவும் இணைந்து பெரிய அளவுக்கு அக்ரிமெண்ட் மீன்ஸ் சைன்லாம் பண்ணி கண்டனம் தெரிவித்திருந்தாங்க. சரி, முத்தாக்கி என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, எங்களையும் இனி இந்தியாவையும் பிரிக்க முடியாத ஒரு செயல், காலங்காலமாக வந்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக யாரெல்லாம் பாதிக்கப்படுற மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவர்கள் எங்களுக்கும் எதிரியே அப்படின்ட்டார். இவ்வளோ ஏன் நீங்கள் கஷ்டப்பட்டு சொல்கிறீங்க, பாகிஸ்தான் எங்களுக்கு எதிரின்னு சொல்லிடுங்களேன், அதை ஏன் நம்ம சுற்றி அழிச்சு இந்தியாவுடைய இறையாண்மைக்கு எதிராக சித்து வேலைகளை செய்கின்ற சைடில் அப்படியே உள்ளனுப்புகின்ற யாராக இருந்தாலும் சரி, நாங்கள் எங்கள் வேலையை காட்டிடணும்னு ஒரு செய்தி. நார்மலாகவே இந்தியாவுக்கு வரும்போது இந்தியாவுக்கு ஆதரவான செய்திகள் தான் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னொரு செய்தி கூட வந்தது. இப்போ இந்தியா வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே நீங்கள் என்னென்ன ரேர் எர்த் மினரல்ஸ் வேணுமோ வாங்க, கை காட்டுற பகுதியில் உங்களுக்கு கொடுத்துட்றேன், என்ன உங்களுக்கு என்ன விமான நிலையம் வேணுமோ என்ன வேணும் எல்லாத்தையும் நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு இல்லாதா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு வார்த்தையும் சொல்லிட்டாங்க. அதே விஷயத்தில் அன்பாக கேட்டால் நாங்கள் எதனாலும் கொடுப்போம், பேச்சுவார்த்தை மூலயமா கண்டிப்பாக அது வெற்றி பெறும், ஆனால் எங்களை மிரட்டி பணிய வைத்து எடுத்து விடலாம் என்று நேட்டோ நாடுகளும் சரி, அமெரிக்கா நாடுகளும் சரி, வெஸ்டர்ன் நாடுகளும் சரி கனவு கண்டீர்கள் என்றால் எங்களின் பலத்தை காட்ட வேண்டியது இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு அங்கே வரைக்கும் இழுத்து விட்டார், எங்கள் நேட்டோ வரைக்கும் இழுத்து விட்டார். இப்போ இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இனி பவர்ஃபுல்லான ஆயுதங்கள் விரும்பும் பட்சத்தில் இல்லை மற்ற ஏதாவது டெக்னிக்கல் விஷயத்துலையும் சரி வேறு என்னெல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண முடியுமோ இந்தியா உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறோம், உங்களுடைய இறையாண்மைக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் வரும்போது ஆப்கானிஸ்தானுக்கு உதவிகள் செய்ய தயங்க மாட்டோம், உங்களுடைய இறையாண்மைக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் வரும்போது ஆப்கானிஸ்தானுக்கு உதவிகள் செய்ய தயங்க மாட்டோம்,
உதவியை மனசு விட்டு கேளுங்கன்ட்டாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், மறைமுகமாகவும் சரி நேரடியாகவும் சரி ஆப்கானிஸ்தானுக்கு ஆயுதங்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதை விட இன்னொரு செக் வந்து பாகிஸ்தான் எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இது நம்ம வந்து ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம். நம்ம இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இஸ்லாமாபாத்துக்கு வந்து மிக முக்கிய நதியை வந்து இந்த காபூல் ரிவர் தாங்க. ஆப்கானிஸ்தானில் வந்து வரக்கூடிய அந்த காபூல் ரிவர் தான் கொஞ்சம் கால்வாசி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உயிர் நாடியாக இருக்கிறது. இந்த காபூல் ரிவர் வந்து ஃப்ளோ வந்து இப்படி வருதுங்க, பாகிஸ்தான் இங்கே ஆப்கானிஸ்தான் இருங்க இப்படி வருது. அதே நம்ம வந்து அங்கே காஷ்மீர்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படி வருது, இந்த பஞ்சாப் அதுக்கு மேலாம் பார்த்தோம்னா இப்படி வருது. ஸோ இந்தியாவிலேருந்து வருகின்ற நதிநீர் பாகிஸ்தானுக்கு உயிரோட்டம், ஆப்கானிஸ்தானில் வருகின்ற நதிநீர் பாகிஸ்தானுக்கு உயிரோட்டம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா போட்டுரு எத்தனை டேம் கட்டுறியோ கட்டு, உங்களுக்கு எவ்வளோ ஃபண்டு வேணுமோ நாங்கள் சீக்கிரமாக கொடுக்குறோம், உங்களுடைய நீர்நிலைகளை அதிகம் செய்து விவசாயிகளை பெருக்கிற வழியை பாருங்கள், இனி அங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை மின்னாற்றலாக உருவாக்குவதற்கான அக்ரிமெண்ட் வந்து நாங்கள் போட தயாராக இருக்கோன்ட்டாங்க. இது ஒரு பெரிய செக்கு. ஏன்னா ஏற்கனவே இங்கே காஷ்மீர்லேருந்து வரக்கூடிய அடுத்தடுத்து தடிப்பணைகளை உருவாக்கி கொஞ்சம் பெரிய பிரச்சனை இருக்கிற சமயத்தில், ஆனால் இப்போ வேறு வழியே இல்லை, வருண பகவான் பொழிந்து கொண்டிருக்கிறார், போட்டு தள்ளி கொண்டிருக்கிறார், அதனால் இருக்கிறதெல்லாம் வந்து பிச்சுட்டு போயிட்டுருக்கு, அந்த வேறு விஷயம். ஆனால் வறட்சி காலங்களில் பாதிக்கப்படும். அதே மாதிரி அந்த பக்கம் காபூலும் வந்து அந்த ஒரு செக் வந்து வச்சுட்டாங்க. இதையெல்லாம் முற்று நோக்கி கொண்டிருந்த பாகிஸ்தான் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, எங்களுக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரியும், இந்தியா தான் அத்தனை வேலை செஞ்சிட்ருக்கு. முந்தா நேற்று நடந்த தெகரிக்கிய தாலிபான்கள் நடத்திய தாக்குதலும் இந்தியா பின்புலமாக இருக்கிறது. நேற்று பார்த்தீங்க அப்படின்னா, நேற்று ஒரு பெரிய தாக்குதல் கராச்சியில் ஒரு மர்ம மனிதர், அதாவது ASWJன்னு சொல்லுவாங்க, ஒரு பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த ஹகல் சுனா வால் ஜமாத் அப்படியே சைடில் நின்றுக்கிறாரு. திடீர்னு அந்த மர்ம மனிதன் என்ன பண்ணுறாரு, வீடியோ பதிவு கூட பாருங்கள், கன் எடுக்கிறார், டொப்புன்னு தலையில் சொல்லிட்டு ஓடிட்டார். யார் அந்த மர்ம நபர் என்னன்னே தெரியல. இதையெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு இந்தியா தான் காரணம்ன்றதுல ரொம்ப தெளிவாக இருக்குது. இதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோன்றாங்க. ஏன்னா இன்றைக்கி பாகிஸ்தானில் என்னாச்சுன்னா, அந்த வீடியோ பதிவு பாருங்கள், உங்களுக்காகவே பிரத்யோகமாக அப்படியே ரொம்ப நுணுக்கமாக இருக்குது பாருங்கள். காரணம் என்ன தெரியுமா, அங்கே பாகிஸ்தானுக்குள்ளார TLPன்னு சொல்லிட்டு 4வது லார்ஜஸ்ட் பார்ட்டி ஒரு போராட்டத்துக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அமெரிக்காவின் அடிமையாக மாறிய பாகிஸ்தான் இனி இங்கு இருப்பதற்கு இடமில்லை, அமெரிக்காவின் கைப்பிள்ளையாக மாறிய ஆஷிப் முனீர் அவர்கள் இனி இங்கே இருக்க இடமில்லைன்னு சொல்லிட்டு போராட்டத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தை தடுப்பதற்காக 117 பேர்த்துக்கு மேலே கைது பண்ணாங்க, முடியல. இன்டர்நெட் எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இதுவரை 4 to 5 காவல்துறை அதிகாரிகள் வந்து அடித்து கொல்லப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கலவரம் வன்முறையாக மாறிவிட்டது. ஏற்கனவே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் பெரிய பிரச்சனை, இப்போ அங்கே தலைநகர்லேயும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, இப்போ இன்றைக்கி வேறு இவங்க கை வச்சிட்டாங்க, அங்கே வேறு இப்போ அங்கேயும் பிரச்சனை. இது எல்லாத்துக்கும் நாங்கள் முற்றுப்புள்ளி வைக்கிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறாங்கன்னு தெரில. ஆனால் பாகிஸ்தானோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, நேற்றோ இன்றோ நாளையோ ஆப்கானிஸ்தானர்கள் பொறுத்தவரை எப்போவுமே இந்தியாவுடன் தான் துணை நிற்பார்கள். வரலாற்று ரீதியாக இந்தியாவுக்கு நெருக்கமாகவும் பாகிஸ்தானுக்கு விரோதமாகவும் ஆப்கானிஸ்தான் எப்போவுமே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் கூடுதல் செய்தியும் சொல்லிடுறேன். நான் அதற்காக நம்ம கண்மூடித்தனமாக இதெல்லாம் வந்து சொல்ல முடியுமானா, பாகிஸ்தானுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து ஆப்கானிஸ்தான் மீது தாக்கல் நடத்தும் பட்சத்தில் அமெரிக்கா பக்கபலமாக முழுமையாக நிற்கும். ஏன்னா எப்போ இவங்க அமெரிக்கா வந்து ஒரு குறிப்பிட்ட ஏர்பேஸை கேட்டு அவங்க கொடுக்கலையோ, விமானத்தளங்கள் வந்து கொடுக்கலையோ இராணுவ பயன்பாட்டிற்காக, அப்பயே அமெரிக்கா வந்து குறி வச்சுட்டு இருப்பாங்க. இப்போ கூட அரசல் புரசலான செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, காபூலில் எக்ஸாக்ட் லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அடிப்பதற்கு மிகப்பெரிய உதவி செஞ்சது மேபி அமெரிக்காவாக இருக்குமான்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மார்க்கோ ரூபியோ அவர்கள் காலைல சொல்லிட்டாங்க, இந்த தாக்குதல் எங்களுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, பிராந்தியத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும் கூட, நான் எங்கள் மனைவி கிட்ட எப்போவுமே அடிக்கடி சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் என்ன அரசல் புரசலான செய்தி வருதுன்னா, இல்லைப்பா அடிப்பா, இந்த சான்ஸை பயன்படுத்துமான்னு சொல்லிட்டாங்க. அவர் பேச்சு கேட்டு அடிச்சிட்டாங்க. இனி ஏதாவது பிரச்சனை வரும்போது அமெரிக்கா நேரடியாக உள்ளே வரும். அமெரிக்கா நேரடியாக உள்ளே வந்தால் சீனா வந்து அந்த பக்கம் கண்டிப்பாக உதவி செய்ய வாய்ப்புகள் இருக்குது, இந்தியா வந்து அந்த பக்கம் உதவி செய்கிற வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கலாம் அந்த அளவுக்கு போகுமா அப்படின்றதெல்லாம் இனி கொஸ்டின் மார்க்கை போட்டு அப்படியே மூவ் பண்ண வேண்டியது ஒரு தருணம். ஆனால் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்தியாவுக்கு பக்கபலமாக இருக்கிறது. ஃபைனலாக ஒரு செய்தியோடு முடிச்சிடுறேன். 20 ஆம்புலன்ஸ் கொடுக்குறாங்களாங்க. யாருக்குங்க? ஆப்கானிஸ்தானுக்கு வந்து ஆம்புலன்ஸ் சேவை 20 கொடுக்குறாங்க. பட் என்னோடய கேள்வி ஒன்றே தான்,
அந்த 20 ஆம்புலன்ஸ் சேவையில் அதிலையாவது பெண்களை உள்ள அலோவ் பண்ணுவீங்களா? சிகிச்சைக்காகியாவது ஏதாவது கூட்டு போகிறதுக்கு அதுவும் அலோடு இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியோட ஆப்கானிஸ்தானை முடிச்சிடலாம். எங்கே இருந்தாலும் நான் அதில் வந்து கரெக்டாக இருப்பேன். ஏன்னா பெண்களுக்கான அங்கீகாரம் வந்து முழுமையாக மறுக்கப்படுகிறது. கற்கக்கூடாது, வெளியில் வரக்கூடாது, எங்கேயும் போகக்கூடாது, மாதிரி ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் இருக்குது. என்னதான் நீங்கள் வந்து இது பண்ணாலும் என்னுடைய கேள்வி அது பிரதானமாக இருக்கும். 20 ஆம்புலன்ஸ் வாங்குறீங்களே, நாளைக்கு பிரசவ வலி மற்றதெல்லாம் வரும்போது அலோவ் பண்ணுவீங்களா, இல்லை அப்பயும் வீட்டில் ஏதாவது இருக்குன்னு வச்சுப்பீங்களா அப்படின்னு இன்னொரு கேள்வியோட இப்போ நான் வந்து இந்த பக்கம் உக்ரைன்கிட்ட போயிடறேன். நான் உக்ரைன் என்ன, ரஷ்யா வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க துருக்கி மூலிமா. தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தாக்கல் நடத்தி கொக்கரித்து கொண்டிருக்கிற உக்ரைனுக்கு இறுதி எச்சரிக்கை. 2 சாம்பிள் காட்டுறோம், அந்த சாம்பிள் மட்டும் வச்சுக்க சொல்லுங்கள். அந்த சாம்பிள் எப்படி நாங்கள் காட்டுறோம், அதே மீறி அடித்தாங்கன்னா அந்த சாம்பிள் கடுமையாக இருக்குன்னு சொன்னது. ஒரு 3 நாளைக்கு முன்பு களம் 2இல் பெரிய அளவுக்கான தாக்குதல் புழக்கப்பட்டது. உக்ரைன் வந்து பெரிய அளவுக்கான பெரிய தாக்குதல் நம்ம கூட விவாதம் பண்ணப்பட்டோம். ஆல்மோஸ்ட் அது வந்து 650 ட்ரோனுக்கு மேலே தாக்கல் நடத்தினாங்க கியூ வரைக்குமே. பட் இப்போ இந்த வரைபடத்தை பாருங்களேன், ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் மையம் வைத்து 450 ட்ரோனு 30 மிசைல்ஸ், ஒரு பெரிய இழப்புகள் வாட்டர் சப்ளையிலிருந்து நிறைய இடத்துல வந்து தாக்கல் நடத்தியிருக்காங்க. இது வந்து இவங்க என்னதான் தீவிரவாத தாக்கல் நடத்தினா கூட இது வந்து பூத்தாக்குதல் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா 450 ட்ரோனில் ஒரு 50 ட்ரோன் மேலே தாக்குதல், நிறைய கட்டிடங்கள்லாம் பற்றி எரியுது. அப்படி இருந்துமே வந்து ஒரு பச்சிலம் குழந்தை வந்து இறந்து போனதாக சொல்கிறாங்க. அதுவுமே புகைப்படம் இல்லை. உயிரிழப்புகளே இல்லாத தாக்குதல் பேர் தான் வந்து பூத்தாக்குதல். எப்போவுமே அது வந்து தீவிரவாத தாக்குதல் இல்லை. அதனால் இந்த தாக்குதல் இவ்வளோ தாக்கல் நடந்தும் மக்களுக்கு கொஞ்சம் லைட்டாக தான் வந்து சேதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஒரு பச்சிலம் குழந்தை இறந்திருக்கிறது, அதற்காக நான் வன்மையாக கண்டிக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உக்ரைன் என்ன கேட்குறாங்கன்னா, ஆயுதங்கள் கொடுங்க, வான் தடுப்பு சாதனங்கள் கொடுங்க, டொமோஸ் மிசைல்ஸ் கொடுங்க, நாங்கள் சீக்கிரமாக அந்த பூ உலகில் அமைதி ஏற்படுத்துவதற்கான நேரம் வந்து விட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இன்றோ நாளையோ போயிட்டு அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க அடுத்த கட்ட ஆயுதங்களுக்கு. ஆனால் உக்ரைன் மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்துறாரு அங்கே ஹங்கேரியனுடைய பிரதமர் விக்டர் ஓர்பன் அவர்கள். ஏன்னா எலெக்ஷன் வரப்போகுது. சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா, விக்டர் ஓர்பன் அவர்கள் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ட்டாங்க. சர்வேல வந்து முடிச்சாங்க கதையை. அப்போ விக்டர் ஓர்பன் அவர்கள் இன்றைக்கி என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, இவங்க இஸ்ரேல்கிட்ட லிங்க் வச்சுக்கிட்டு எல்லா மொபைல் ஆப் மூலிமா ஏதோ ஒரு வகையில் எனக்கு எதிராக வேலை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே வந்து எனக்கு எதிரான வேலையில் வந்து மக்கள் மத்தியில் பரப்பி இன்றைக்கி எனக்கு எகைன்ஸ்டாக வந்து ஜெலன்ஸ்கி வந்து பண்ணியிருக்கிறார். எங்கள் நாட்டுக்குள்ளே தலையிடுறதுக்கு அவர் யார்? இனி நாங்களாம் உக்ரைனா பார்த்துக்கலாம், முடிக்க போகிறோன்ற மாதிரி ஒரு வந்து வெறிகொண்ட வேங்கையாக பேசிகிட்டு இருந்தார். சரி, ஓகே, ரைட்டு தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான். அப்புறம் பின்லாந்துடைய ஸ்டப் அவர்கள் வந்து இன்றைக்கி வெள்ளை மாளிகையில் வந்து போயிருந்தார். வெள்ளை மாளிகையில் போகும்போது நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இனி பின்லாந்தும் அமெரிக்காவும் இணைந்து அந்த ஐஸ் பிரேக் கப்பல் வந்து உருவாக்க போகிறாங்க. ட்ரம்ப்போட ஆசை 50 உருவாக்கணுன்றாங்க. பட் பின்லாந்து வந்து அவ்வளோ வேகமெல்லாம் முடியாது, ஒரு 11 உருவாக்கலாம். அதனால் எங்கள் நாட்டில்னாலும் உங்கள் நாட்டில் வந்து ஒரு 7 பக்கம் நம்ம உருவாக்கிக்கலாம் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரொம்ப வருஷமாக இதுக்கப்புறம் ரஷ்யாவை எதிர்த்து போராட போகிறீங்கல்ல அப்படின்னாங்க, லாங் டைம் போராட போகிறீங்கல்ல, இதுக்கப்புறம் நான் இருக்கிறேன், போயிட்டு சந்தோஷமாக போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் பாருங்கள், நேட்டோ நாடுக்கு நல்லா காசு கொடுக்குறீங்க, ஏன்னா உங்கள் ஜிடிபியில் நல்லா ஒதுக்குறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஸ்பெயினுங்கிறாங்க பாருங்கள், முடியாதுன்னே நம்ம கிட்ட சொல்கிறாங்க. அவ்வளோதான், நேட்டோ நாடுகள்கிட்ட சொல்லிட்டேன், ஸ்பெயினை ரிமூவ் பண்ணிடுங்க, இதுக்கப்புறம் நம்மலாம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, அவங்கவுங்க நாடுக்கு அவங்கவுங்க செலவு ஏற்றுக்கணும், சும்மா என்ன இல்லை ஏமாத்துற வேலையா அப்படின்னு கேட்டு ஸ்பெயினை வந்து நீக்கிற வழியை பாருங்கன்னு இட்டார் அவர். தலைவர் எங்கே இருந்தாலும் வந்து காசில் கரெக்டாக இருப்பார். சம்மந்தமே இல்லாமல் காசாவுக்குள்ளே வந்து நான் இவ்வளோ செலவு பண்ணுறேன், இவ்வளோ உதவிகள் செய்கிறேன், எங்கள் வீரர்களை கூட அனுப்பி நான் வந்து அமைதி ஏற்படுத்துகிறேன் அப்படின்னாருன்னா அது வந்து காரணம் இல்லாமலாம் எலி வந்து அம்மனமாக ஓடாதுன்றதுலாம் நான் எத்தனை முறை வேணாலும் சொல்ல தயாராக இருப்பேன். போலந்து வந்து கொஞ்சம் பெலாரஸுடைய எல்லை பகுதியில் மீதி எல்லாமே ரொம்ப நாளாக க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, பட் நிறைய கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்து ஏன்னா ஒரு ரீசெண்டாக ஒரு வாரத்தில் பார்த்தோன்னா 450க்கு மேலே அகதிகள் நிறையா உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்களாம். பெலாரஸ் என்ன பண்ணுறாங்க, லீகலாகவே விமானத்தை போய் இறக்கி வாங்க உங்களை நான் ஐரோப்பா நாடுக்குள்ளே அனுப்புறேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு பெலாரஸ் எல்லை பகுதியிலேருந்து போலந்துக்குள்ளே அனுப்பி விட்டுறாங்களாம். இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சுமத்திட்டே இருக்கிறாங்க. பாவம் போலந்து மக்கள்லாம் ரொம்ப கஷ்டங்க, பாவங்க, எனக்கே ரொம்ப கஷ்டம். நானே கூட ஒரு நாள் எல்லை பகுதியில் போயிட்டு வீடியோ எடுக்கிற மாதிரி இருந்து வாட்ச் பண்ணலாமான்னு கூட அளவுக்கு எனக்கு யோசனை வந்துருச்சு அந்த எல்லை பகுதியில். அதனால் கொஞ்சம் தீவிரமாக கண்காணிக்கிறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்காவுடைய செனட் வந்து என்ன ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னா,
இதுக்கப்புறம் சீனாவில் வந்து பயோடெக் ஃபண்டிங் எல்லாம் கொடுக்காதீங்கன்ட்டாங்க. பயோடெக் ஃபண்டிங்னா குறிப்பாக மருந்துகள் உருவாக்குறதுக்கு இது எல்லாமே வந்து அமெரிக்கா பெருசாக ஃபண்டிங் கொடுத்துட்டு தாங்கிறாங்க இன்னுமே. அதுக்கெல்லாம் கொடுக்காதீங்க, அது பெரிய பிரச்சனையாக போய் முடியுது, அதனால் தடை விதிக்க ஆரம்பிச்சிருங்கன்ட்டாங்க. அது இல்லாமல் சீனானுடைய விமானங்கள் மீதிலாம் வந்து ஒரு சில பகுதியில் பறக்க தடை விதிக்க போகிறாங்க. ஏன்னா தொடர்ந்து ரஷ்யாவுக்கு உதவி செய்கிறதுனால இந்தியாவுக்குமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தொடர்ந்து ஈரான் கிட்ட எரிசக்தி வாங்குறதுனால இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 நிறுவனங்களுக்கு வந்து தடை விதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 3 தொழிலதிபர்களுக்கு. மேபி லிஸ்ட் நாளைக்கு காலையில் வந்துடும், உங்ககிட்ட நான் சப்மிட் பண்ணுறேன். அக்கௌண்ட் நம்பரும் முடிஞ்சால் கொடுக்குறேன், கண்டுபிடிச்சிருங்க எந்தெந்த 3 தொழிலதிபர்கள் அப்படின்றத கண்டுபிடிச்சிருங்க. அந்த மாதிரி அங்கேயும் பெரிய அளவுக்கான தடைகள். திடீர்னு ஏன் இவங்க டைட் பண்ணுறாங்க அப்படின்னா, சம்பவம் நம்பர் 1, நேற்று வரைக்கும் 4 ரேர் எர்த் எலிமெண்ட்டை தடை விதிக்கிறேன்னு சொன்ன சீனா இன்று வந்து 12 ரேர் எர்த் எலிமெண்ட்டை வந்து இனி அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாதுன்ட்டாங்க. அமெரிக்காவுடைய டெக் நிறுவனங்கள் எல்லாமே ஆடி போய் நிற்கிறாங்க இப்போ. ஏன்னா ரேர் எர்த் எலிமெண்ட்னா அது சீனா கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேறு எங்கேயும் இல்லைன்றதுனால என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனையில் இருக்காங்க. 1 சம்பவம் நம்பர் 2, பிரிக்ஸ் கூட்டமைப்பில் 10 யூரோசியன் கண்ட்ரி வந்து நிச்சயமாக இதுக்கப்புறம் நாங்கள் டாலரில் ஏற்றுமதி இறக்குமதி பண்ணலை, அந்த நாட்டோட நாணயத்தில் பண்ணுறதில்ல, ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் வந்து கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரப்போகுது. இதெல்லாம் வந்து பார்த்த டென்ஷனான அமெரிக்கா முட்டைச்சல்லான்றாங்க. இந்த தடவை சீனா இந்தியா கிட்ட அன்பு கோரிக்கை ப்ளஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான கோரிக்கை வைத்திருக்காங்க. நட்பின் அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் ரேர் எர்த் எலிமெண்ட் அனுப்புகிறோம், பட் ஆனால் மறுபடியும் நீங்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செஞ்சீங்கன்னா அது நாங்கள் தடை விதிக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு நேற்றும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. மறுபடியும் சொல்கிறாங்க, தொழிலதிபர்களே நீங்கள் ஆசைப்பட்டு பண்ணாதீங்க. ஏன்னா இன்னொரு கேள்வி கூட நான் கேட்டுக்கிறேன், எனக்கு ஆதகமாகவும் இருக்குது. குரூடாயில் இப்போ 60க்கு கீழே வந்துருச்சுங்க பேரல். குரூடாயில் நான் சொல்கிறேன் 60 கீழே வந்துருச்சு, 59.68. அதனால் இந்த தீபாவளி பரிசாக ஏதாவது கொஞ்சம் பார்த்து அனௌன்ஸ் பண்ணிங்கன்னா, ஏற்கனவே ஜிஎஸ்டி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டீங்க, இதையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போங்க ஐயா. பார்த்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க ஐயா. இல்லைன்னா அந்த முதலாளிகள் கொஞ்சம் கொடுத்த லாபத்தில் இருக்கிறார்களா அப்படின்ற ஒரு எண்ணம் தோன்றுகிறது. அதையும் ஒரு அடிஷ்னல் ரெக்வஸ்ட்டாக இந்த இடத்துல வைத்து விடுகிறேன் ஐயா. சரி, இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோன்னா, அங்கே இஸ்ரேல் பேர்லாம் காசாவில் மக்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி கிளம்புகிறார்கள். உங்களுக்கு 2 வீடியோ பதிவு. ஒரு பக்கம் இஸ்ரேல் இராணுவம் உள்ளேருந்து வெளியே வருது. அந்த வரைபடத்தை நிறைய தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு, அதனால் மறுபடியும் உங்கள்கிட்ட வரைபடம் காட்ட விரும்பலை. ஒரு எல்லோ ஜோன் இருக்குது, மறுபடியும் என்ன கூட காட்டுறேன் டைம் கிடச்சிதுன்னா. அது கீழே வரைக்கும் வந்துட்டாங்க. மீதி எல்லாமே சாரையாக மக்கள். கிட்டத்தட்ட 4வது டைமுங்க இந்த பக்கம் வர்றது போகிறது. அந்த பக்கம் வந்து பெரிய இன்னலுக்கு உள்ளாகிறாங்க. பெரிய அளவுக்கு மக்கள் வெயில் மழை இதெல்லாம் தாண்டு போயிட்டுருக்காங்க. UNRW என்ன சொல்லிட்டாங்கன்னா, இன்னும் 3 மாதத்துக்கு தேவையான மக்களுக்கு தேவையான அனைத்து வித உணவுப் பொருட்களும் இருக்கிறது, எல்லாமே இருக்குன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் ஒரு நாளைக்கு 600க்கு மேலே ட்ரக் வந்து உள்ள நுழைய ட்ரை பண்ணிகிட்டு இருக்குன்றது கூடுதல் தகவல். அடிஷ்னலாக இன்று இப்போ இன்றைக்கி 12 மணியிலிருந்து நம்ம நேரப்படி பார்த்தோன்னா 4 மணியிலிருந்து ஐ திங்க், ஆமாம் 4 மணியிலிருந்து 72 மணி நேரம் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை நைட் வரைக்கும் இந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் ஃபஸ்ட்டு ஸ்பேஸுக்கான கம்ப்ளீட் இது. இவங்க ஃபுல்லாக பிணை கைதிகளை வெளியிடணும், அவங்க வாழ்நாள் சிறை கைதிகளை வெளியிடணும், அப்புறம் அமைதி நிசப்தம் ஏற்பட போகுது. இருந்தாலும் ஐடிஎஃப் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எங்களுடைய டார்கெட்டை அச்சீவ் பண்ணாமலாம் விடலாம் மாட்டோம், கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லைன்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டே இருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். அல்ஜசீரா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு இந்த முறை தான் வந்து 23 to 25 பத்திரிகையாளர்கள் வந்து 260 270 பேர்த்துக்கு மேலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவல். 270 பேருமே பத்திரிகையாளர்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் வைத்து விட்டேன். அப்படியே நான் கடந்து ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் ஒரே ஒரு விஷயந்தான். ஜெர்மனியில் இருக்கக்கூடிய மினிஸ்டர், ஜெர்மனுடைய தூதர், இந்தியாவுடைய தூதர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஜெர்மனியில் பொறுத்த வரைக்கும் எங்களை விட இந்தியர்கள் நல்லா சம்பளம் வாங்குகிறாங்க, எங்கள் 40% வந்து ரொம்ப அதிகமாகவே சம்பளம் வாங்குறாங்க, படிச்சுட்டு வரவங்க கூட அங்கேயே வேலையில் இருக்காங்க, அதனால் இந்தியர்களுக்கான நல்ல ஒரு இடம் அப்படின்னா அது ஜெர்மனி தான், அது வருங்காலத்தில் இன்னும் அதிகரிக்கும் நாங்கள் நினைக்கிறேன். அதனால் இந்தியர்கள் தாராளமாக வரலாம், இங்கே வேலை செய்யலாம் என்று கம்பளம் விரித்து வரவேற்கிறது ஜெர்மனி என்பதும் கூடுதல் தகவல். யாராவது ஜெர்மனிக்கு போகிறோன்னா போங்க, உங்களை சிறப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறது ஜெர்மனி அரசாங்கம். ஜெர்மனி மட்டும் இல்லை, யூகே நம்ம பார்த்தோம். யூகேனுடைய அக்ரிமெண்ட்லாம் கிட்டத்தட்ட 11 வகையான அக்ரிமெண்ட்டு. இந்த 11 டைப் ஆஃப் அக்ரிமெண்ட் வந்து அவங்க இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி, 7000 கோடிகளுக்கான டிஃபென்ஸுக்கான அக்ரிமெண்ட்டு, அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு, அப்புறம் ரேர் எர்த் மினரலுக்கான கம்பெனி நிறுவனத்தை மீதி ஷேர் பண்ணுறது, அப்புறம் மீதி இது டெக்னிக்கல் ஓரியன்டான அக்ரிமெண்ட், இது மாதிரி வந்து 11 அக்ரிமெண்ட் வந்து பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. எப்போவுமே இல்லாத அளவுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில்
இந்தியாவும் யூகேவும் வந்து மிளறுகிறது அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பாக அமெரிக்காவுடைய நட்பு வந்து விரிய இந்த பக்கம் ஐரோப்பாவுடைய நட்புகள் வந்து பெரிய அளவுக்கு நெருங்க தொடங்கி இருக்கிறது அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியும். நம்ம நிறைய விஷயங்கள் பேச நினைச்சா காலத்தின் கட்டாயம் என்னை முடி என்று உள்முலை என்னை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறது. அதனால் நான் முடித்து விடலாம் என்று பெருமுலை வந்து சொல்லிவிட்டு நான் முடித்து விடுகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஸோ மச். நன்றி, வணக்கம்.